வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் ஒரு மணி செய்திகள். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ரெட்டனை பகுதியில் தொடர்ந்து 3 தினங்களாக குடிநீர் வழங்கப்படாததால் பகுதி மக்கள் பெரும் அவதி. பிரியாணியில் புழுக்கள் இருந்தது முழுவதும் பொய்யானது. இதை யாரும் நம்ப வேண்டாம். பிரியாணி பிரதர்ஸ் கிளையின் நிர்வாகி ரகு தகவல். பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். தொழில் போட்டி காரணமாக பிரியாணி பிரதர்ஸ் ஹோட்டலில் பிரியாணியில் புழுக்கள் இருந்ததாக சமூக வலைதளங்களில் பரவப்படும் வீடியோ முழுவதும் பொய்யானது, சதி திட்டம். இதை யாரும் நம்ப வேண்டாம் என பிரியாணி பிரதர்ஸ் கிளை நிர்வாகி ரகு கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் 45 அடி சாலையில் பிரியாணி பிரதர்ஸ் என்ற ஹோட்டல் இயங்கி வருகிறது. இந்த ஹோட்டலில் வாங்கிய பிரியாணி தரமில்லாமல் மற்றும் புழுக்கள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகி பரவி வந்தது. இதனால் பலரும் தற்பொழுது அந்த ஹோட்டலுக்கு பிரியாணி சாப்பிட செல்லாமல் தவிர்த்து வருவதால் வியாபாரம் மிகவும் சரிவடைந்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி பிரியாணி பிரதர்ஸ் கிளை நிர்வாகி ரகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேசியதாவது, புதுச்சேரியில் பிரியாணி பிரதர்ஸ் என்ற கிளை தொடக்கப்பட்டதில் இருந்து வெளிப்படையாக அனைவரும் பார்க்கும் வகையில் வெளியில் வைத்து பிரியாணி தயார் செய்து வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறி வருகிறோம். ஆனால் சில விஷக்கிருமிகள் தொழில் போட்டி காரணமாக தங்களது பிரியாணியில் புழுக்கள் இருந்ததாக வேறு கடையில் வாங்கிய பிரியாணியை வீடியோ எடுத்து அவை பிரியாணி பிரதர்ஸில் வாங்கியது போல சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வீடியோ எந்த விதத்திலும் உண்மை இல்லை என்று கூறிய அவர், முழுக்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே தங்கள் நிறுவனம் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். எனவே எப்பொழுதும் போல் வாடிக்கையாளர்கள் தமக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். வணக்கம், நான் பாண்டிச்சேரி பிரியாணி பிரதர்ஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் பேசுகிறேன். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு 2 நாளாக நம்ம கடையை பற்றி அபூதூறான தப்பான செய்திகள் நம்ம சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. நம்ம ரெகுலர் கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பிரியாணி எப்படிப்பட்டது, எத்தனை நாள் உங்களுக்குலாம் பிரியாணி கொடுக்க முடியாமல் நிறைய பேரை நான் வெளில அனுப்பிச்சிருக்கேன்னு. ஏன்னா நமக்கு அவ்வளோ நல்ல பேர் இங்கே வந்துருச்சு. அதை கெடுக்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, என்றைக்கு பிரியாணி வாங்கினாங்க, இல்லை உண்மையாகவே அந்த வீடியோவில் காமிச்ச பிரியாணியில் அந்த 2-3 பீஸ் அது நம்ம கடையோட தானே முதல்ல தெரியல. நைட்டு அதுவும் கடை அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடை மூடி இருந்த ஒரு டைமில் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு ஏதோ புழு இருக்குது அது இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு சாத்தியமான விஷயமே இல்லாத ஒரு விஷயத்தை காமிச்சு நம்ம கடையோட பேரை இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 நாளாக போட்டுட்ருக்கேன். இப்போவுமே நான் பயந்துட்டோ இல்லை இதுக்காகவோ நான் அவங்கள்ட்ட கொடுக்கல. நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம கடையில் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணியுமே வெளியில் வச்சு கஸ்டமர் கண்ணு முன்னாடி தான் நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம். இது எதுலேயுமே ஒளிவு முறையும் கிடையாது. ஸோ இந்த ஃபேக் நியூஸை நான் போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு போயிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நாளில் அதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ப்ளஸ் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ்லேருந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கும் எல்லாத்தோட ப்ரூஃபும் காமிச்சிட்டேன். இதில் எந்த விதமான ஒளிமுறையும் கிடையாது. நம்ம ரெஸ்டாரண்ட் பியூராக பக்கா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதோட நடவடிக்கை எடுக்கப்பட்டுரும். இது உங்களுக்கு கூடிய விரைவில் இதோட நல்ல நியூஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. பாண்டிச்சேரி ரூரல் பிரதர்ஸ் மற்றும் விளையாட்டு மன்றம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான 27வது வலைப்பந்து போட்டி பாகூரில் உள்ள விளையாட்டு மன்ற திடலில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி ரூரல் பிரதர்ஸ் மற்றும் விளையாட்டு மன்றம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான 27வது வலைப்பந்து போட்டி பாகூரில் உள்ள விளையாட்டு மன்ற திடலில் நடைபெற்றது. சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் ஆகிய பிரிவுகளுக்கான சாம்பியன்ஷிப் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அமெச்சூர் வலைப்பந்து சங்க தலைவர் ராமு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அகில இந்திய நடுவராக கமலக்கண்ணன் வரவேற்புரை ஆற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், ஒற்றையர், இரட்டையர் பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த சிறுவர், சிறுமியர் மற்றும் ஆடவர், பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஹரி என்கின்ற துரைசாமி, சங்க இணை செயலாளர் அருளரசன், பொதுப்பணித்துறை இளைநிலை பொறியாளர் முரளி என்கின்ற திருவருட்செல்வம், அன்னை தெரேசா செவிலியர் கல்லூரி நூலகர் சுப்பிரமணியன், அகில இந்திய நடுவர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களை வாழ்த்தி நினைவு பரிசுகள் வழங்கினர். நிறைவாக பாண்டிச்சேரி அமெச்சூர் வலைப்பந்து சங்க செயலாளர் தினேஷ்குமார் நன்றியுரை ஆற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகளும் விளையாட்டு வீரர்களும் செய்திருந்தனர். இந்த சாம்பியன்ஷிப் நல்லபடியாக நடக்கும். எங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சேர்மன் மாதிரி அவர் கூட்ட உடனே வந்துடுவார். எங்களுடைய தவறாக நினச்சிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார் கேட்டுக்கிறோம்.
அதனால் அவருக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முரளியன் திரு நகர் திரு டிவிஎஸ் சுப்பிரமணியம் சங்கரி அங்கே பார்க்காதீங்க அம்மா. மணவெளி தொகுதி டிஎன் பாளையம் பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவி வருகின்ற குறைந்த மின் அழுத்தத்தை சரி செய்து சீரான மின்சாரம் வழங்க புதிய மின்மாற்றி என மொத்தமாக ரூபாய் 31 லட்சம் மதிப்பீட்டில் 2 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு அதன் இயக்கத்தை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்கள் துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதி டிஎன் பாளையம் பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவி வருகின்ற குறைந்த மின் அழுத்தத்தை சரி செய்து சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவை தலைவர் அவர்களின் தொடர் நடவடிக்கையால் டிஎன் பாளையம் பகுதியில் ரூபாய் 18.50 லட்சம் மதிப்பில் புதிய மின்மாற்றி, டிஎன் பாளையம் பெட் பகுதியில் 12.50 லட்சம் மதிப்பில் புதிய மின்மாற்றி என மொத்தம் ரூபாய் 31 லட்சம் மதிப்பில் 2 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு அதன் இயக்கத்தை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்கள் துவக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் பழனிசாமி, உதவி பொறியாளர் சக்திவேல், இளைநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகர், கூட்டுறவு சங்க தலைவர்கள் பாண்டியன், கிரிஹரன், ஞானமூர்த்தி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் வீற்றிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பங்குனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு உற்சவ விநாயகரின் மடியில் படுத்து உறங்கிய நிலையில் ஊஞ்சலில் ஒய்யாரமாக வீற்றிருந்தார். பம்பை உடுக்கை ஒலிக்க ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் அடுத்த ரெட்டனை பகுதியில் தொடர்ந்து 3 தினங்களாக குடிநீர் வழங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் 3500 குடும்பங்களை சேர்ந்த சுமார் 15,000 பேர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு மீனவர் தெரு, கிழக்கு தெரு, மேட்டு தெரு, அண்ணா நகர், ராஜீவ் நகர், புது காலனி, பழைய காலனி, குளக்கரை, தங்கசாலை என 9 இடங்களில் அமைக்கப்பட்ட மேல்நிலை நீர் தேக்க தொட்டியின் மூலம் குடிநீர் இணைப்பு பெற்று வருகின்றனர். காலை 5 மணி முதல் 7 மணி வரை என தினசரி காலை நேரங்களில் மட்டும் இப்பகுதி பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 3 தினங்களாக சரிவர குடிநீர் விநியோகம் இப்பகுதி பொதுமக்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. ஆகவே தங்களுக்கு குடிநீர் சரிவர கிடைக்காததால் பழைய ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் உள்ள குடிநீர் குழாய் மூலம் நீண்ட தூரம் நடந்து சென்று குடிநீர் பிடித்து செல்லும் நிலை உள்ளது. மேலும் 10 நிமிடம் மட்டுமே வழங்கப்பட்டு வரும் குடிநீரானது மேல்நிலை நீர் தேக்க தொட்டி சரிவர சுத்தம் செய்யாததால் புழுக்களும் பாசியும் உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் முறையிட்டாலும் தகுந்த பதில் தருவதில்லை. குடிநீர் வரவில்லை என்றால் பிடிஓவிடம் முறையிடுங்கள், கலெக்டரிடம் முறையிடுங்கள் என பதில் அளிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் சென்னையில் இருப்பதாகவும் இப்பகுதி மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யப்படவில்லை எனவும் அடுக்கடுக்காக குற்றங்கள் சாட்டப்படுகின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு மயிலம் வட்டார
வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடந்த ஒன்றிய குழு கூட்டத்தில் அப்பகுதியை சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் கிஷோர் எங்கள் பகுதியில் குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் ஏற்றுவதற்கு பல இடங்களில் மின் மோட்டார் இல்லை எனவும் இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் முறையிட்டால் ஊராட்சியில் நிதி இல்லை என கூறுவதாக வட்டார வளர்ச்சி அலுவலகரிடம் குற்றம் சாட்டினர். அதற்கு பதிலளித்த அவர், ரெட்டனை ஊராட்சியில் தேவைக்கு அதிகமாகவே நிதி உள்ளது, ஆகவே எந்த இடத்தில் மின் மோட்டார் இல்லை என என்னிடம் கூறினால் அவைகள் உடனடியாக புதிய மின் மோட்டார் வழங்கப்பட்டு பொதுமக்களுக்கு மின் விநியோகம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என கூறியது குறிப்பிடத்தக்கது. இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாட்டை மாவட்ட நிர்வாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து தவித்த வாய்க்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உலகத்தரம் வாய்ந்த செமி ஆனியான் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். ஒரே நாப்கின் போதும், ஒரு நாள் முழுவதுக்கும் 5 டெக்னாலஜி இருக்கு. உலகத்தரம் வாய்ந்த ஆர்கானிக் செமி ஆனியன் நாப்கின், இந்தியாவில் முதல் முறையாக 8-in-1 ஆனியன் பேட்ஸ். சுதந்திரமா ஆனந்தமா நம்மளோட பீரியட்ஸை கொண்டாடலாம் ஃபெமி இருந்தால். அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபெமியில்? துணியிலிருந்து சானிட்டரி நாப்கினுக்கு நம்மளை மாற்றிட்டாங்க. சானிட்டரி நாப்கின்லேருந்து ஹைஜீன் குவாலிட்டிக்கு இப்போ மாறிட்டு இருக்கிறோம். நிறைய பெண்கள் மாறிக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? ஆர்கானிக் மற்றும் இன்ஃப்ராரெட் ஸ்ட்ரிப் கொண்டது. பெண்களே, இது மாற்றத்திற்கான நேரம். மாற்றிக்கொள்ளுங்கள். செமி ஆனியன் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் செமி ஆனியன் சானிட்டரி நாப்கினை ஆர்டர் செய்து இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம். செமி ஹெல்த் கேரின் ஆனியன் பேட். நந்தா ட்ரேடர்ஸ், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் டீலர், நம்பர் 1/36, நாகரத்னா இல்லம், மெயின் ரோட், லாஸ்பெட், புதுச்சேரி. Contact 84280-65656 and 84893-65656. செய்திகள் தொடர்கின்றன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலங்கிராமம் திரிபுர சுந்தரி உடனுரை யமதண்டீஸ்வரர் கோவிலில் அமாவாசையை முன்னிட்டு ருத்ர யாகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலங்கிராமம் திரிபுர சுந்தரி உடனுரை யமதண்டீஸ்வரர் கோவிலில் அமாவாசையை முன்னிட்டு ருத்ர யாகம் நடைபெற்றது. இங்குள்ள அம்மன் சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுகிறார். இத்திருத்தலத்திற்கு மகா பெரியவர் காஞ்சி சங்கராசாரியார் விஜயம் செய்து அம்மனை தரிசித்து சென்றுள்ளார். தமிழகத்தில் இங்கு மட்டுமே ஈசன் யமதண்டீஸ்வரர் நாமத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். யமனுக்கு சாப விமோச்சனம் பெறப்பட்ட இந்த ஸ்தலம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இத்திருத்தலத்தில் அமாவாசை அன்று அம்மன் திரிபுர சுந்தரிக்கு ருத்ர யாகம் நடத்தப்பட்டது. யாகசாலையில் பல்வேறு மூலிகை பொருட்கள், பழங்கள், பால், தயிர் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. பூஜையில் வைக்கப்பட்ட கலச நீர் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது.
ஓம் சக்தி பராசக்தி யோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோவிலில் மண்டல அபிஷேகம் நிறைவடைந்ததை முன்னிட்டு 108 கலசாபிஷேகம் நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த ஓலக்கூரில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் சமேத அகத்தீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த 3ஆம் தேதி அகதீஸ்வரர் மற்றும் பரிவார விமானங்கள் மகா கும்பாபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து காமாட்சி அம்மாள் அகதீஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் மூலவருக்கு 48 நாட்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மண்டல அபிஷேகம் நிறைவுற்ற நாளான நேற்று கோவிலில் வளாகத்தில் யாகசாலை வேள்வியும் யாகசாலையில் தொடர்ந்து காமாட்சி அம்மாள் அகதீஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் மூலவருக்கு 48 நாட்களுக்கு மண்டல அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மண்டல அபிஷேக நிறைவுற்ற நாளான நேற்று கோவில் வளாகத்தில் யாகசாலை வேள்வியும் யாகசாலையில் 108 கலசங்கள் பூஜை செய்யப்பட்டது. பூஜிக்கப்பட்ட 108 கலசங்களும் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்ததை தொடர்ந்து மூலவருக்கு 108 கலசாபிஷேகம் நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இளைய பலே மாதபலே உனையன்றே திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரித்திங்கரா தேவிக்கு பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு நிகும்பலா யாகம், அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரித்திங்கரா தேவிக்கு நிகும்பலா யாகம் நடைபெற்றது. யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் செவ்வாடையில் ரோஜா மலர் மற்றும் வாழைப்பூ மாலையுடன் பிரித்திங்கரா தேவி பக்தர்களுக்கு அருள்பாவித்தார். கோவில் வளாகத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரெட்டனை பகுதியில் தொடர்ந்து 3 தினங்களாக குடிநீர் வழங்கப்படாததால் பகுதி மக்கள் பெரும் அவதி. பிரியாணியில் புழுக்கள் இருந்தது முழுவதும் பொய்யானது. இதை யாரும் நம்ப வேண்டாம். பிரியாணி பிரதர்ஸ் கிளையின் நிர்வாகி ரகு தகவல். பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாவதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.